இந்த மொட்டை வெயில்ல போய் காலேஜ் வச்சுட்டாங்களே! இப்படிதான் இருந்துச்சு. கரண்ட்டா 10க்கு போர்ட் எக்ஸாம்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, எங்க காலேஜ் சென்டர் சொல்லிட்டு இப்படி வச்சுட்டாங்க. ஆனா மதியானம் காலேஜ் வைக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு. வீட்லயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், பெட் காஃபி எல்லாமே முடிச்சுட்டு போலாம். எங்க அக்கா பொண்ணு வேற நான் காலேஜ் கிளம்புறது பார்த்துட்டு இருந்துட்டு, அவளோட குதிரை வண்டியில என்ன இட்டுன்னு போய் டிராப் பண்றேன்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஒரே ஃபன் பண்ணிட்டு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தயிர் போட்டு கரைச்சு, பழைய சோறு, பச்சை மிளகான்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த அடிக்கிற வெயில்ல நின்னு வீடியோ வேற எடுத்துட்டு இருந்தேன். பட் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். அதனால புரொடெக்ஷனா இருக்கும். நம்மளால பச்சை மிளகாலாம் சாப்பிட முடியாது. அதனால நாட்டார்கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு சிப்ஸும் மாங்காவும் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலேஜ் டைமிங்கே 1:30க்கு சொல்லியிருந்தாங்க. நான் 2 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு காலேஜ் லீவ் விடாம மத்தியானம் ஏன்டா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு காலேஜ் டே. இன்னைக்கு காலேஜ்க்கு நானே லேட்டா தான் வந்தேன். இவளுங்க வேற பிளாக் ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுப்பாங்கல்ல, அதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்பதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆடிட்டோரியம்ல தான் எங்கள அசெம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இன்னைக்கு காலேஜ் வந்தோம்னா, கை தட்டுறதுக்காக தான். நாங்க தான் இன்னைக்கு காலேஜ் டேக்கு ஆடியன்ஸே. நாங்களும் ரொம்ப நேரமா முடியும் முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்களாலயே முடியல. உங்களுக்கும் இதே மாரி நடந்திருக்கா? கை தட்டுறதுக்காகலாம் காலேஜ் வர சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.